ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையில் எலக்ட்ரிக் கேட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ அதனுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் நேம் வந்து பட்டர்ஃப்ளை எலக்ட்ரிக்கல் கேட்டில் 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டீ, காஃபி, வாட்டர் எது வேணாலும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இது வந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. 1500 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை எலக்ட்ரிக்கல் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் தான் வாங்கினோம். இதனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபா. பாக்ஸோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு, அப்புறம் வாட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாக்ஸோடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டிலுடைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் வீடியோக்கு நடுவில் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட இந்த கேட்டிலை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா லைஃப் வரும்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கேட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ இந்த கேட்டிலோடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பவர் இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த எலக்ட்ரிக் கேட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ரொட்டேஷன் பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம சார்ஜ் பண்ணணும். அடுத்து கேபிள் வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்பியர் கொண்ட ஒரு சார்ஜ் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எந்த சுவிட்ச் பாக்ஸில் வேணாலும் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிக் கேட்டலில் யூஸ் பண்ணுற மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இந்த பேஸில் இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி எப்படி சூடாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் பாதி அளவுக்கு மட்டும் இந்த கேட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இப்போ மூடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஹேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ண ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா நம்மளுக்கு சூடாயிரும். பாருங்கள் சவுண்டு எப்படி கேட்குது, தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆன் பண்ணி 2 நிமிஷம் தான் ஆகுது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம மேகி, பால், டீ, காஃபி எது வேணாலும் நம்ம வந்து சூப்பராக குக் பண்ணிக்கலாம். அதோட நம்ம 2 நாளைக்கு எங்கேயாவது டூரு, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி போகணுன்னாலும் நம்ம கை குழந்தைய வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் கேட்டில் ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம இதிலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பால் பவுட்ரு ஏதாவது கலக்கிற மாதிரி இருந்தாலும் இதிலே நம்ம சூடு பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு கோல்டெல்லாம் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுடு தண்ணி தேவைப்படும். ஒவ்வொரு முறையும் நம்ம நிறைய தண்ணி வந்து சூடு பண்ண தேவையில்லை. இதில் வந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பப்போ வந்து தண்ணி வந்து நம்ம சூடு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் பையிலையும் நம்ம வந்து இதை ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே சின்னதாக இருக்கிறனால நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிக் கேட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி தண்ணி, டீ, பால் இதெல்லாம் நம்ம சூடு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சைடில் வந்து பார்த்திங்கன்னா கரை மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸ்மெல்லும் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த கேட்டிலில் நம்ம தண்ணி வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் பாதி லெமனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் துணியில் நல்லா தொடச்சிக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி தொடச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஓப்பனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் அடிக்காது. கரையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடும். அடுத்து இந்த கேட்டிலோடைய கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்ஜ் ஹோல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா வந்து ஒர்க் ஆகாது. அதனால் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடோ சோப்போ நம்ம வந்து இந்த கேட்டிலுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணோன்னா தண்ணியும் உள்ளே போகாது, நம்மளுக்கு லைஃபும் நல்லா வரும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மூடியை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி யூஸ் பண்ணும்போது ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணி உள்ளே அமுத்திடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை எலக்ட்ரிக்கல் கேட்டில் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.